டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது திருச்செங்கோடு எம்எல்ஏ ER ஈஸ்வரன் பேசுகையில் காவிரி மற்றும் அதன் துணை ஆறுகளை சுத்தப்படுத்துவதற்கு நடந்தாய் வாழி காவிரி திட்டம் தீட்டப்பட்டது. 934 கோடி ரூபாயில் 60% ஒன்றிய அரசின் பங்கு, 40% மாநில அரசின் பங்கு. ஆனால் நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் மாதேஸ்வரன் ஒன்றிய அமைச்சருக்கு கேள்வி எழுப்பிய போது ஒன்றிய அமைச்சர் எழுத்துப்பூர்வமாக பதில் கொடுத்திருக்கிறார். மாநில அரசின் முன்னெடுப்பு இல்லை, ஒத்துழைப்பு இல்லை என்கிற விதத்திலே அவர் கடிதத்தை கொடுத்திருக்கிறார். மாநில அரசினுடைய நிலை என்ன என்றார். இதற்கு பதிலளித்து அமைச்சர் துரைமுருகன் பேசுகையில் நடந்தாய் வாழை காவிரி திட்டம் காவிரி மற்றும் அதன் 5 கிளை ஆறுகள் திருமணிமுத்தாறு, சரபங்கா, பவானி, அமராவதி, நொய்யல் மாசுபடுவதிலிருந்து பாதுகாத்தல், புத்துயிர் பெறச் செய்தல், நீர் ஆதாரங்களை மேம்படுத்துதல் ஆகியவை இத்திட்டத்தினுடைய நோக்கம். இத்திட்டத்தினை கட்டம் 1 காவிரி ஆறு மேட்டூரிலிருந்து திருச்சி வரையில் மற்றும் அதன் 5 கிளை ஆறுகள், கட்டம் 2 காவிரி ஆறு திருச்சியிலிருந்து கடல் முகத்வாரம் வரையில் எனவும் செயல்படுத்த உத்தேசிக்கப்பட்டது. மொத்த மதிப்பீடு 934.301 கோடி. ஒன்றிய அரசின் பங்கு 60%, அதாவது 560.581 கோடி. மாநில அரசின் பங்கு 40%, 373.72 கோடி. இந்த நிதியை பெறுவதற்கு திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன என்றார். பேரவையில் அமைச்சர் ஏவா வேலு பேசுகையில் முதலமைச்சர் சுற்றுப்பயணம் செல்லும் இடங்களில் தாய்மார்கள் அவர் கையில் குழந்தையை கொடுத்து முத்தம் கொடுக்க சொல்கிறார்கள், அதிர்ஷ்டம் என்று சொல்கிறார்கள். முதலமைச்சர் அந்த குழந்தையை பார்க்கிற போது அரசிலங்குமரியில் எம்ஜிஆர் பாட்டுதான் என் நினைவுக்கு வந்தது என்று கூறிவிட்டு சின்ன பயலே சேதி கேளடா என்ற பாடலை ராகத்துடன் அமைச்சர் ஏவா வேலு பாடினார். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.